பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன பண்றீங்க? நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறீங்களா? அதை பண்ண முடிஞ்ச பிரச்சனையே இல்லையே. அதை பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறதுனால தான் இப்படி தவிச்சிட்டு இருக்கு. திடீர்னு என்னதான் நடந்துச்சு? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா சில விஷயம்லாம் நமக்கு லேட்டா தான் புரிய ஆரம்பிக்கும். ஆனா புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புரியாத மாதிரியே இருக்க முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். கையெடு. முடியாது. நீங்க காரணம் என்னன்னு சொல்ற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன். கையெடுன்னு சொல்றேன்ல. அப்படின்னா காரணத்தை சொல்லுங்க. காரணம் என்னன்னு தெரியணுமா? விடு. சொல்றேன் கேளு. ஞாபகார்த்தமா இருக்கிற எல்லா பொருளையும் நான் அழிக்க போறேன். எதை பார்த்தா எனக்கு உன் ஞாபகம் வருமோ அது எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. உன்னால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். மற்றவங்க எமோஷன்ஸோட விளையாடுனது மட்டும் இல்லாமல் என் எமோஷன்ஸோடய நான் விளையாடி இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் தப்பு பண்ண விரும்பல. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் மனசுக்கு சரின்னு பட்ட முடிவை நான் எடுத்துட்டேன். அதனால தான் உனக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நினைவுகளையும் நான் அழிக்க போறேன். உனக்கு இந்த ரூம்லயும் இடம் இல்லை, என் மனசுலயும் இல்லை. இவருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? இது கூட பேசுங்க, இது கூட டேட்டிங் போங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல குண்டச்சி. என்னங்க ஆச்சு? எதுக்காக இப்படி பண்றீங்க? இதுக்கு வேற வழியே இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல. என் மனசுக்கு தான் சரின்னு படுது. உன்னை நான் மறக்கணும்னா உன்னோட சம்பந்தப்பட்ட எந்த பொருளையும் நான் பார்க்கவே கூடாது. அதனால ப்ளீஸ் என் கண்ணில் படுற மாதிரி உன்னோட எந்த பொருளையும் வைக்காத. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் உன் பொருளை இங்க பார்த்தேன்னா உன்னோட பொருள் எல்லாம் இங்க தான் இருக்கும். ஆனா நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன். அக்கா, இவளுக்கு என்னாச்சுக்கா? ஏன் நடந்துகிட்டே இருக்கா? கடிகாரம் முள்ள மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல நடக்கிறது ரொம்ப நல்லதான். டாக்டர் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டே இருக்க கூடாது. அதனால தான் அவ நடந்துகிட்டு இருக்கா. அதே மாதிரி அவ சந்தோஷமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. ஆனா அவ முகத்தை பாருங்க, விட்டு அவ இப்பவே அழுதுடுவா போல இருக்கு. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் என்னன்னு கேட்டு பாப்போம். விடு இந்து, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. வா. அக்கா, ஏங்க இப்படி இருக்கீங்க? உங்க பேர அபிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ, உங்களுக்கு வாரிசு தர போறவ, உங்க சந்தோஷத்தை நிறைவேற்ற போறவளே இவதான்க்கா. அவ பிரச்சனையில இருக்கா, சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கவலையே பட மாட்டேங்கிறீங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இந்து.
எனக்கும் கவலை இருக்கு. ஒருவேளை அவளுக்கு உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்து நான் போய் அவளை கேட்டு அதை நினைச்சு அவ வேதனைப்படக்கூடாது இல்ல. அப்புறம் அவ மனசுல என்னை பத்தி என்ன நினைப்பா? இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள கொடுமைப்படுத்துறான்னு நினைக்க மாட்டா? இல்லக்கா, அப்படியெல்லாம் நினைக்க மாட்டா. வாங்க போய் கேட்டு பார்க்கலாம். வாங்கக்கா. மெதுவா மெதுவா ஏன் இழுக்கிற? சரி, வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு வாங்கன்னு அவசரப்படுறேன்னு சொல்றேன்ல. எனக்கு புரியல. தானு, என்னாச்சு? கீ கொடுத்த பொம்மை மாதிரி நடந்துகிட்டே இருக்க. என்னம்மா விஷயம்? வாக்கிங் பண்றியா? அப்போ வலி கால்ல தானே தெரியணும், உன் முகத்துல தெரியுது. என்ன சொல்றீங்க? என்ன நான் சொன்னது புரியலையா? உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்குன்னு கேக்குறேன். ஏன் இவ்வளவு டென்ஷனாவே இருக்க? இந்த மாதிரி நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும்னு தெரியுமா தெரியாதா? டென்ஷனா? எனக்கா? இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இவளுக்கு எந்த டென்ஷனும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கா. புள்ளுத்தாச்சி பொம்பளைங்க சந்தோஷமா இருந்தா முகம் செவ செவன்னு ஆயிடும்னு பெரியவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இவளை பார்த்தா சந்தோஷமா செவ செவன்னு இருக்கிற மாதிரியே தெரியுது. இவ சோகத்துல அழுது எப்படி கருத்து போயிருக்கான்னு பாருங்க. என்ன சொல்றீங்க? இந்து, அது வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு வயசாகுது இல்ல, அதான் கொஞ்சம் கொஞ்சமா உன் கண்ணு மங்களாகிட்டே போகுது. உன்னால எதையுமே சரியாவே பார்க்க முடியல. பாரு, நல்லா உத்து பாரு, எவ்வளவு அழகா மங்களகரமா பளிச்சுன்னு இருக்கா. இவ சோகமா இருக்காளா? என்ன வேணாலும் சொல்லுங்கக்கா, இவ கல்யாணத்தை நினைச்சு கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். என்ன உண்மைதானே தனு? பாத்தீங்களா? நீங்க தானே பெரியவங்கள இவ கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துட்டா நம்ம அபி கல்யாண மேடையில கையில குழந்தைய வச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நீ கவலையே படாத, அப்படி ஒரு நாள் வரவே வராது. என்ன சொல்ல வரீங்க? உனக்கு இது கூடவா புரியல? இவ வயித்துல வளர்ற குழந்தை இவளோட கல்யாணத்துக்கு அப்புறமா தான் பிறக்கும். லேட்டா சொன்னாலும் லேட்டஸ்டா சொல்லிருக்கீங்கக்கா. அப்படியே அவ மனச சந்தோஷப்படுத்துங்க. கவலைப்படாத தானோ, உனக்கும் அபிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கக்கா. நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. நான் இன்னைக்கே என் பேர அபிகிட்ட இவ கல்யாணத்தை பத்தி பேசிடுறேன். எதுக்கு நேரம் கடத்தணும்? இப்பவே பேசிடுறேன். பேச்சு மாற மாட்டீங்களே? சொல்லிட்டேன்ல, நீ முதல்ல கீழே போ, கிச்சன்ல வேலை இருக்கு பாரு. சரி வாங்க, வேலைய பாப்போம். அபிகிட்ட அதை பத்தி நானே பேசிட்டேன். இப்போ எனக்குள்ள இருக்கிற டென்ஷனே வேற. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அதான் ஒரே வழி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நான் உன்னை பார்த்தாகணும். இவ யாரோட பேசிக்கிட்டு இருக்கா? என்ன மெசேஜ் பண்றியா? எதுக்கு? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் மெசேஜ்லயே பேசிக்கலாம்னு இன்னைக்கு நான் உன்னை நேர்ல பார்த்தாகணும். ஓகே. யார்கிட்ட பேசுனான்னு தெரியலையே. தனு என்ன பண்றா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறத நோட் பண்ணி அக்கா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. மற்றவங்க எமோஷன்ஸோட விளையாடுனது மட்டும் இல்லாமல் ஏன் எமோஷன்ஸோடையும் நான் விளையாடி இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் தப்பு பண்ண விரும்பல. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் மனசுக்கு சரின்னு பட்ட முடிவை நான் எடுத்துட்டேன். அதனால தான் உனக்கு சம்மந்தப்பட்ட எல்லா நினைவுகளையும் நான் அழிக்க போறேன். உனக்கு இந்த ரூம்லையும் இடல, என் மனசுலையும் இல்லை.
அக்கா. என்னாச்சுக்கா? குரல் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன சொல்லு, எதுக்காக இப்ப ஃபோன் பண்ண? அக்கா நீங்க சொன்ன மாதிரியே நான் தனுவை ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் யாருக்கோ ஃபோன் பண்ணி இன்னைக்கு நைட்டே அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. பேசும்போது ஏதாவது பேர் சொன்னாளா? இல்லக்கா, பேரெல்லாம் எதுவும் சொல்லல. ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் மெசேஜ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். இப்ப அவ எங்க இருக்கா? இப்போ அவளோட ரூம்ல இருக்கா. நீ அங்கேயே எங்கேயாவது பக்கத்துல மறைஞ்சிரு, நான் போய் அவ ரூம்ல செக் பண்ணி பாக்குறேன். ஓகே? சரிக்கா, நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா வருங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். 9 மணிக்கு இல்ல வேணாம், ராத்திரி 7 மணிக்கு என்ன மீட் பண்ணணும். எங்க மீட் பண்ணலான்னு நீ அட்ரஸ் மெசேஜ் பண்ணு. என்னல, நீ எதுக்காக இங்க வந்த? அவர் எங்க இருக்காருன்னு கேட்டுட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். யாரு? அபியா? பிரக்யா, அபியை எங்கேயும் போக விடாம நீ தானே பிடிச்சு வச்சிருக்க. இப்ப வந்து என்கிட்ட கேக்குற? அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன். தெரிஞ்சா சொல்லு, அதை விட்டுட்டு தேவையில்லாம லெக்சர்லாம் கொடுக்காத. ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போக வேண்டியிருக்கு, அதுக்கு அவரும் என் கூட வரணும். அவர் போனுக்கும் லைனே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப irresponsible-ஆ இருக்காரு. இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? போய் அவன்கிட்டயே சொல்லு. அவன் எப்பவும் irresponsible-ஆ இருந்ததே இல்ல. நீ தான் அவனை அப்படி மாத்திட்ட. அவனை தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்க. பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். நீ ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி அபியை உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியாது. இன்னைக்கு உன் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றவன் நாளைக்கு உன் பேச்ச கூட கேட்காத ஒரு நிலைமை வருதா இல்லையான்னு பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு அவர் அந்த மீட்டிங்க்கு கூட்டிட்டு போக வேண்டியதா எனக்கு முக்கியம். அவர் என் கூட வரத உன்னாலையும் தடுக்க முடியாது, அவராலையும் முடியாது. நானும் வெளியில போகணுங்கிறதுனால தான் கையை கட்டிட்டு நிக்கிறேன். இல்லைன்னா அபியை உன் கூட அனுப்பியிருக்கவே மாட்டேன். சார், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சாரி ப்ரோ, இப்போ மூடல. சார், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஒரே ஒரு செல்ஃபி சார். ஐம் சாரி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். சார், நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எனக்கு மூடு இல்லைன்னு சொல்றேன்ல. சார், அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒருத்தங்க பிரைவசிக்கு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா? மூடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, இருந்தாலும் ப்ளீஸ். சார், அது இல்லை சார். எக்ஸ்கியூஸ் மீ. ப்ளீஸ். சரி, வா போலாம். என்னாச்சு அபி? ஏன் இப்படி அப்செட்டா இருக்க? நல்ல வேளை நீ வந்துட்ட பிரபா. டோட்டலாக மூடே சரியில்லடா. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன். ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என் உயிரே என்னை விட்டு பிரியிற மாதிரி இருக்கு. என்ன நீ இப்படி மனசுடைஞ்சு பேசுற? நீ இப்படிலாம் பேசுற அளவுக்கு அப்படி என்னாச்சு சொல்லு. என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. பிரக்யா உங்ககிட்ட அவ பேரை கூட சொல்லாத. அவளை விட்டு பிரியதா இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எப்படின்னு புரியாம தான் தவிச்சிட்டு இருக்கேன். எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் இவ தான் என் கண்ணுக்கு தெரியறா. நான் மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடிய மாட்டேங்குது. என்னடா பண்ண சொல்ற? நான் அவ கண்ணிலேயே படாம எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன். அவளை மறக்கணும்னு நினைக்கிறேன் பிரபா. யாரோட ஞாபகமும் வராம நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா சொல்லுடா, நான் அங்க போயிடுறேன். அபி, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. நேத்து வரைக்கும் எல்லாம் நார்மலா தான் இருந்துச்சு, நீயும் நார்மலா தான் இருந்த. இப்ப சடனா என்ன ஆச்சு உனக்கு? நான் நார்மலா இல்லடா. இத்தனை நாளா நார்மலா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். பொய்யான ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்பிட்டேன். உண்மையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டேன். என்னடா உண்மை? தன்னோட வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தைன்னு தெரிஞ்சும் இன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா. இந்த உண்மை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் என் மனசுல இன்னொருத்தைய நினைச்சிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. பிரக்யாக்காக என் மனசுல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் நான் மொத்தமா அழிச்சிட போறேன். பிரபா, இந்த விஷயத்துல நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இதை இந்த அளவுக்கு வளர விட்டது ஏன் தப்பு தானடா. குழந்தை விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கமிட் பண்ணிட்டேன்டா. ஆனா பிரக்யா திரும்ப வந்ததுக்கு நான் ஏன் எமோஷனலா ஃபீல் பண்ணேன்? எல்லாம் நார்மலா தாண்டா போயிட்டு இருந்தது. அப்போன்னு பார்த்து யார் அவளை திரும்ப வர சொன்னா? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டா. என் உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஐம் an emotional fool பிரபா. எந்த ஒரு ஃபீலிங்கையும் நான் டைரக்டா ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். அவதான் என்ன மொத்தமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா நானாவே இல்லடா. உண்மையான காதல் அப்படிதான்டா இருக்கும். யார் மேல அதிக அன்பை வைக்கிறோமோ அவங்க மேலதான் வெறுப்பையும் காட்டுவோம். ஆனா இதையெல்லாம் நினைச்சு நீ பலவீனமாயிடக்கூடாது அபி. இப்பதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ லவ் பண்றவ உன் கண்ணு முன்னாடியே இருக்கா. சண்டை போட்டாலும் வெறுத்தாலும் உன் கூடவே இருக்கா. ஆனா நான் நேசிச்சவ இப்ப இந்த உலகத்திலே இல்ல. அம்மு இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனாலும் நான் இப்ப வாழல. நான் அவகிட்டயே பல தடவை சொல்லிருக்கேன், நீ மட்டும் என் கூட இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன். அதுக்காக நான் செத்தா போயிட்டேன். நான் வாழ்ந்துதான் ஆகணும். என்னை காதலிச்சவங்க செத்தாலும் அந்த காதல் சாகிறது இல்ல அபி. என்னை கம்பேர் பண்ணா நீ எவ்வளவோ போயிட்ட. நீ சொல்றது கரெக்ட் பிரபா. நீ எப்படி உன் காதலை பிரிஞ்சு வாழ்றியோ அதே மாதிரி நானும் என் காதலை பிரிஞ்சு வாழ்ந்துதான் ஆகணும். நான் மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாத்தையும் எப்படியாவது மறக்கணும். என்ன பண்ணலாம்? இங்க பாரு, இப்போதைக்கு நீ இதை பத்திலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத. முதல்ல ஏதாவது சாப்பிடு, பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். வாஷ்ரூம் போயிட்டு வரேன். அண்ணா, இதே டிஸ்டன்ஸ்லயே போங்க. சரி. பாட்டிக்கு இந்த விஷயத்த சொல்லலைன்னா கோவப்படுவாங்க. இப்பவே ஃபோன் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், ஃபோன் பண்ணா ஏன் தனியா போனேன்னு அதுக்கு வர திட்டுவாங்க. பேசாம பிரபாக்கு ஃபோன் பண்ணி பாட்டிக்கிட்ட அவனை விட்டு சொல்ல சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். பிரக்யாவை பத்தி அபியோ மனசுல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த விஷயத்தை இப்பவே பிரக்யா கிட்ட சொல்லணும். ஹலோ, உங்களுக்கு ஆயுசு 100 பிரக்யா. ஏன், என்ன விஷயம்? அது இப்பதான் நானும் அபியும் உங்களை... ஒரு நிமிஷம், எங்கேயாவது வெளியில இருக்கீங்களா? ஆமா பிரபா, அதை பத்தி சொல்லதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நான் தனுவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஆலியாவுக்கும் அவளுக்கும் ஹெல்ப் பண்ற அந்த தேர்ட் பர்சனை மீட் பண்றதுக்கு தான் அவ போயிட்டு இருக்கா. நான் பாட்டிக்கிட்ட கூட சொல்லாம கிளம்பிட்டேன். ப்ளீஸ் நீ எனக்காக அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறியா? இவங்களே இப்ப டென்ஷன்ல இருக்காங்க. இந்த நேரத்தை இதை பத்தி சொல்ல வேண்டாம். ஹலோ பிரபா. ஹலோ. நான் லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க பிரக்யா. ஆக்சுவலி நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா ஃபோன் பண்ணா ஏன் தனியா போனேன்னு திட்டுவாங்க. ஐயோ பிரக்யா, அதையத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். அட்லீஸ்ட் நீங்க என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பிரபா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆமா, நீ இப்ப அவர் கூட இருக்கேன்னு சொன்னல, அவரு எப்படி இருக்காரு? பிரக்யா, அவன் இப்போ ரொம்ப மூட் அப்செட்ல இருக்கான். நான் பேசி புரிய வச்சிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவரோட மூட் அப்செட்டுக்கு காரணம் என்னன்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல 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 பிரக்யா, அத பத்தி அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. நானே பேசி தெரிஞ்சுக்கிறேன். சரி, இதெல்லாம் நீங்க விடுங்க. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போற இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு போனோ இல்ல மெசேஜோ எனக்கு பண்ணிடுங்க. ஓகே, பண்றேன். நீ ப்ளீஸ் கவலைப்படாம இரு. எதுவா இருந்தாலும் நான் உனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? வச்சிடுறேன். ஓகே. நிறுத்துங்க, இங்கேயே நிறுத்துங்க. அண்ணா, கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? உங்களால கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ண முடியுமா? கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு 5-10 மினிட்ஸ் போதும். ஏன்னா இந்த இடத்துல கேப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேமா, தேங்க்யூ. வெயிட் பண்றேன். மீட் பண்றதுக்கு அவனுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? ஹலோ, எங்க இருக்க? நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? உனக்கு மீட் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அப்படி இல்ல, நான் வேணும்னு தெரிஞ்சதான் இந்த இடத்தை செலக்ட் பண்ணேன். அப்பதானே உன்னை ஹக் பண்ணிக்க முடியும். கமான், அது கூட இல்லைன்னா எப்படி? கமான். சொல்லு, என்ன விஷயம்? என் மனசு என்ன சொல்லுதுன்னா, என்னை பார்க்க நீ ஆசாசியா ஓடி வந்திருக்கியா. ஆனா என் மூளை என்ன சொல்லுதுன்னா, நீ ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல இருக்கியா. அதுக்கு தான் என்ன வர சொல்லிருக்கியா. என் மனசா மூளையா?
எது கரெக்ட்னு நீயே சொல்லு. நார்மலாவே பேச தெரியாதா? அந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா? ஆலியா தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா, இப்ப ஜெயில இருக்கா. என்ன? எப்போ? எப்படி? யாருங்க? எனக்கு என்னவோ இந்த இடம் சேஃபா தெரியல. இதுக்கு மேல இங்க நின்னு பேச வேண்டாம். நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாம். வேணாம். எதுக்கு வேற இடத்துக்கு போகணும்? என் கார்லயே பேசிட்டு போலாம். நீ இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் என்ன யாராவது ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறேன். நான் செக் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். கையில கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது. அந்த ஆள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்.